வணக்கம் கண்ணே, திருச்சி மண்ணுங்க. குட்டீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் இலக்கணம். இலக்கணத்தில் பால்னா என்னன்னு பார்க்க போகிறோம். தமிழ் புத்தகத்தில் பக்கம் 15 எடுத்துக்கோங்க. பால்னா என்னன்னு பார்க்கலாமா? திணையின் உட்பிரிவு தாங்க பால். பால் என்ற சொல்லிற்கு பகுப்பு என்பது பொருளாங்க. பால் 5 வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதில் உயர்திணை 3, அஃறிணை 2. சரிங்களா? உயர்திணை 3 என்னன்னு பார்க்கலாமா? ஆண்பால், பெண்பால், பலர்பால், இது 3ம் உயர்திணையில் வருங்க. அடுத்தது அஃறிணையில் பார்த்தீங்கன்னா ஒன்றன் பாலும் பலவின் பாலும் வரும். இப்போ 5 பால்கள் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால், மொத்தம் 5 பார்த்தோம். இதில் உயர்திணையில் 3 வரும், அஃறிணையில் 2 வரும். இப்போ பார்க்கலாமா ஒன்றுன்னா? வாங்க பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், ஒரே ஒரு ஆண் மட்டும் இருக்காங்களா? நம்பர் 1ல் பாருங்கள், ஒரே ஒரு ஆண் மட்டும் இருக்காங்களா? அப்போ ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால் எனப்படும். ஒரே ஒரு ஆணை மட்டும் குறிக்கிறது ஆண்பால் எனப்படும். கிளாஸில் வகுப்பில் ஒரு பையன் மட்டும் இருந்தானா ஆண்பால். புரிஞ்சுதா? எடுத்துக்காட்டுக்கு இப்போ சொல்லியிருக்கேன்னா, உன் வகுப்பில் ஒரே ஒரு பையன் மட்டும் இருந்தால் அது ஆண்பால். ஒரு ஆணை மட்டும் குறிக்கிறது தான் ஆண்பால். அடுத்தது 2வது வாங்க, பெண்பால் பாருங்க. ஒரே ஒரு பெண் கொடுத்துருக்காங்களா? ஒரு பெண்ணை மட்டும் குறிப்பது தான் பெண்பால். உங்கள் வகுப்பில் எல்லாரும் பாய்ஸாக இருந்து ஒரே ஒரு கேர்ள் மட்டும் இருந்தால் என்ன சொல்லணும்? ஒரு பெண்ணை மட்டும் குறிப்பது பெண்பால். அதே வகுப்பு ஃபுல்லாக கேர்ள்ஸாக இருந்து ஒரே ஒரு பாய் மட்டும் இருந்தால் அது ஆண்பால். க்ளீனாக புரிஞ்சுச்சா? இப்போ ஆண்பால்னா என்ன, பெண்பால்னா என்னன்னு? அடுத்தது வாங்க பாருங்கள். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, ஒரு சிறுவன், சிறுமி இருக்காங்க இல்லையா? அப்போ எல்லாரும் இந்த படத்தில் இருக்காங்க. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால். மனிதர்கள் எல்லாரையுமே, ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். மனிதர்கள் எல்லாருமே இதில் என்ன வந்துடுவாங்க? பலர்பால். ஒன்றுக்கும் மேற்பட்டு எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம். ஒரே ஒரு ஆண் மட்டும் இருந்தால் ஆண்பால், ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்தால் பெண்பால். ஆனால் 3வது படத்தில் பாருங்கள், பலர்பால்னா தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, குட்டீஸு யார் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? மனிதர்களை குறிக்கிறது பலர்பால். இப்போ 3ம் உயர்திணையில் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆண்பால், பெண்பால், அப்புறம் பலர்பால். உயர்திணையில் புரிஞ்சுதா? வாங்க இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகலாம்? அஃறிணைக்கு போகலாமா? அஃறிணைக்கு போகலாமா? அங்கே பாருங்கள், என்ன தெரியுது? ஒரே ஒரு நாய் மட்டும் தெரியுதா? இப்போ பாருங்கள், அஃறிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால். அஃறிணைனா இதில் உயிர் இருக்கும், ஆனால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. சரிங்களா? அஃறிணை உயிர் உள்ள பொருள் தானே அந்த விலங்கு நமக்கு. அஃறிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால். புரிஞ்சுதா? அது அப்படின்னு சொல்லணும். அது என்ற பெயரில் அது என்ன பண்ணப்படுமா? சொல்லப்படும். அது இந்த நாய் போகுது, இதோ நரி போகுது, இதோ பூனை போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது அதே இப்போ உயர்திணையில் எப்படி சொல்லுவோம்? ஒரு பையன் போகிறான்னா அந்த பையன் போகிறான், இந்த அவன் போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். அவன், அவள் அப்படி சொல்லுவோம் உயர்திணையில். அஃறிணையில் பார்த்திங்கன்னா அது நாய், பூனை, கோழி, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? அது போகுது, அது வருது, கிளி வருது, அணில் வருது, பூனை போகுது அப்படின்னு தானே சொல்லுவோம். அது அஃறிணை. இப்போ அஃறிணைனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? அஃறிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால் ஆகும். அது எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதோ அந்த பூனை போகுது அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறது. புரிஞ்சுதா? இப்போ அஃறிணையில் ஒன்றன் பால்னா என்னன்னு? அடுத்தது வாங்க, அஃறிணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவின் பால் ஆகும். அஃறிணையில் மான் இருக்குது, புலி இருக்குது, வரிக்குதிரை இருக்குது, யானை இருக்குது, நாய் இருக்குது, எல்லா மிருகங்களுமே கலந்துருக்கு. சரிங்களா?
ஒன்று மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் ஒன்றன் பால்னு சொல்கிறாங்க. எல்லா விலங்குகளும் கலந்து ஒன்றுக்கும் மேற்பட்டு நிறைய விலங்குகள் இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் பலவின் பால். அவை என்ற பெயரில் சுட்டப்படும். இதோ அங்கே போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? இதோ அதுங்கெல்லாம் கூட்டமாக போகுதுங்க பாருங்கள், யானையெல்லாம் கூட்டமாக போகுது, நாயெல்லாம் கூட்டமாக போகுது, மான்லாம் கூட்டமாக போகுது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அவை எப்படி சொல்லுவோமா? அவை என்ற பெயரில் சுட்டி காட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இலக்கணம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். 5 வகையில் உயர்திணையில் 3 வரும். 3 என்ன? ஆண்பால், பெண்பால், பலவின் பால். அஃறிணையில் 2 வரும். ஒன்றன் பால், பலவின் பால். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சந்தேகம் இருக்கா? சரி, வீட்டில் போயிட்டு நல்லா படித்து பார்த்துட்டு வாங்க. நம்ம நாளைய வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் குட்டி. வாழ்க வையகம்.